நம்ம இன்னைக்கு இட்லி பொடி செய்கிறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நம்ம முக்கியமாக கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடைச்ச கடல, சரிங்களா? அதுக்கப்புறம் வெள்ளை பூண்டு தோல் உரிக்காம, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெர மிளகான்னு சொல்லுவாங்க, இல்லை காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எடுத்துக்க வேண்டியது தாங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம், சரிங்களா? இது எல்லாமே எடுத்துட்டு நல்லா கடாயில் போட்டு நல்லா வறுக்கணும், முக்கியமாக பதமாக, சரிங்களா? தேவையான அளவு நல்லா பதமாக தீயாமல் அதுக்கப்புறம் பொன்னிறமாக வர்ற மாதிரி இதை நம்ம வறுக்கணும். அப்போது வறுக்கும் போது மறக்காமல் கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்குங்க, சரிங்களா? மிளகு சேர்த்துக்குங்க அப்படிங்க. இட்லி பொடிக்கு இது ரொம்பவே சூப்பராகும். தோசைக்கு, அதுக்கப்புறம் இட்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பொடி தூவி நல்லாவே சாப்பிட்லாம். பெருங்காயமும் சேர்த்துக்குங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது சாப்பிடும் போது டேஸ்ட்டு அல்லும். குட்டி இட்லி சாப்பிடும் போது குட்டி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்ற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.